இன்னும் காணுமே, போயிட்டு போச்சு. என் பொண்ணு வரஞ்சி ஆளே காணுமே. இல்லை யார் ரோட்டை பார்த்துன்னா காணும் தேடிக்கிறியா? ஏய், உன்னை யார் எதிர்பார்த்துக்கிறாங்க? கண்டிமா வரைஞ்சேன்னு ரோட்டை பார்த்துக்கிறேன். யோ, உன் பொண்ணு எதுனா வாங்கின்னு ரத்தம்லான்னு பார்க்குறியா? இங்கேருந்து மூட்டை கட்டிக்கிட்டு போகிறதுக்கு தான் வருவா உன் பொண்ணு. ஒன்றுமே தானே இருப்பா உன் பொண்ணு. என்ன போயிது போன நேரத்தில் கட்டிங் எடுக்குதுங்கிறேன்டா. என்ன இந்த ஆள் ஒரு மாதிரி பார்க்குறான், குஷ்டு வந்துட்டுக்கிறானோ? ஆமாம், இவர் அண்ணாட எனக்கு துட்டு எண்ணி குத்துங்கிறாரு. நான் குஷ்டு வாசிப்பில் உட்காந்துக்கிறாங்க. ஏன்டா ஒக்கா வர நிற்கிது பாரு. வண்டி எடுத்துன்னு போயிட்டுன்னு வா போ பஸ் ஸ்டாண்டில். நான் சம்பாதிச்சு கொடுத்தா தான் இவர் குடிப்பார், இல்லைன்னா குடிக்கவே மாட்டார். அதான் அண்ணான போய் மூக்கு முட்டை குஷ்டு வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துங்கிறேன்னா. ஏன்னா அந்த குடிக்காதோட பேசி கிடக்குற போய் அக்கா போய் கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். ஏய், நீயும் சம்பாதிச்சு கொடுக்கல, உன் பிள்ளையும் சம்பாதிச்சு கொடுக்கல. என்னோட திரும்ப நான் ஆட்டையை போட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். மிச்சம் மீதி என் பொண்ணுக்கு தான், உங்க 2 பேருக்கு கிடையாது. கோடி கணக்கில் சேர்த்து வச்சுக்கிறாரு இவர், எங்களுக்கு குத்துற போறாரு. போய் அப்படிக்கா. ஏய், அந்த ஆளா கூட என்னடா பேசி கிடக்குற போய் அக்கா போயிட்டாடா போய்த்தாடா. ஏமோ இந்த குஷ்டு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத உட்காந்துங்கிறான். இந்த ஆளை போய் இட்டுன்னு சொல்லு, நான் ஏன் போனா? ஏய், இந்த ஆளை போய் போக சொல்றியா? வெண்டியை நிறுத்திட்டு குஷ்டு வந்துட்டானா என்னடா பண்ணுவ? ஏமோ நீ சொல்றதும் காட்டுதான். இந்த திட்டு பையனை நம்ப முடியாது, நானே போயிட்டு வரேன். ஏய், என்ன நம்ப மாட்டீங்க, இவரு நம்புவாரு. நீ போய் வாப்பா. எங்க சீக்கிரம் வாங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போதுன்னா ஆடி அசைஞ்சு பொறுமையா வருவீங்க. ஏண்டி அப்படி என்ன தாண்டி உங்க அம்மா விட்டு வச்சுக்கிற? அப்படியே குதிக்கிற. தோ வருதுங்களா அக்கா அவங்க மாமாவா? மாமா எங்க அக்கா அங்க குதிக்குதா, நந்து தானே வந்துக்குதா. பச்சைக்கிளியே ஒன்று விட்டனா அப்படியே பறந்துடுவேன். மாமான்ற மரியாதை இல்லையா? பாத்தியாடி? நானும் பார்த்துனாயே இருக்கிறேன். இங்க வர அப்பெல்லாம் என் வீட்டு ஆளுங்கள நீ எப்ப அப்புறம் இலக்கரமா பேசினாங்க. ஏக்கா இதுக்கெல்லாம் நீ ஏக்கா ஃபீல் பண்ணிக்கிற? அந்த ஆள நான் ஒரு மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது. ஏய், இது சொல்லுது என்னை பார்த்து மனுஷனா மதிக்கத்தில்லைன்னு. எப்போ காத்திருந்தீங்க என்னை அசிங்கப்படுத்த. போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு தானே வருவா, கவனிச்சுக்கிறேன். போடி. ஏக்கா வாக்கா நம்ம போலாம். என்னக்கா எதுவுமே துண்டத்துக்கு வாங்கின்னு வரல? உனக்கு திண்டத்துக்கு வாங்குற அளவுக்குலாம் நமக்கு சத்து இல்லப்பா. ஏண்டி உன் தம்பி துண்ணுன்னா ரைஸ் மில் போய் தவிடு மூட்டை தான் 2 மூட்டை தூக்கி ஆடணும். பரவாயில்லையா? என்ன மாடு நான் சொல்கிறேன், வாடியே வீட்டுக்கு உனக்கு வைக்கிற மாதிரி. அம்மா தூரமா அக்கா மாமா வந்துக்கிறாங்க. வாங்க. என்ன மாமா? என்னம்மா, எப்படிங்கிற? நல்லா இருக்கிறியா? எனக்கு இல்லப்பா, நான் நல்லா இருக்கிறேன். இன்னும் எங்க வீட்டுக்கு வந்து எப்ப பாரு மூஞ்சி தூக்கி வச்சுங்க. ஏண்டி உங்க அப்பா ஒன்னு கேட்கறான் நல்லா இருக்கிறான்னு என்ன கேட்க மாட்டான்? நானா மாட்டுக்கார பையனா? இந்த வீட்டு மரும வண்டியே. ஏமா அப்பா ஏமா இது மாதிரி பண்ணிக்கிறாரு? மாமா காத்து மரியாதை கொடுக்க சொல்லுமா. உங்க அக்கா தொல்லை தாங்க முடியாது, அவன் தலைமை கட்டி அனுப்பிச்சான். அவன் நல்லா இருக்க போறான், அதனால தான் உங்க அப்பா சொல்லாது சொல்றான். ஏமா நான் என்ன உன்னை தொல்லை பண்ண? இந்த ஆள் தலையில கட்டி வச்சுன்னு சொல்றேன். நீ இன்னாடி பண்ணல, நீ பண்ணதெல்லாம் என் மனசுல போட்டு அப்படியே புழுங்கி கிடக்குறேன்டி. மாமா இவங்களாம் பேசுறாங்கன்னு மனசுல எதுனா நினைச்சுக்க போறோம். மாமா மனசுல எதுனா நினைச்சுக்கிறா. இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம மச்சின்ச்சு மனசுல நினைச்சுக்கிட்டு? நல்ல மச்சான் தான். யோ நீ என்ன நினைப்பீங்க எனக்கு தெரியும். வீட்டுக்கு போ பாத்துக்கிறோம். யோ மாமா வந்து மணி நேரம் ஆகுது, ஒரு தண்ணி தெளிப்பு கொடுக்கல. உன் சின்ன பொண்ணு தண்ணி எடுத்துன்னு வர சொல்லலாம். காலேஜ் போயிட்டு வரும். காலேஜ் போயிருக்கா? இது தெரியாத போச்சு. நாத்தியம் வந்திருக்கலாண்டி. இதுக்குதான் அவ்வளவு காய் துப்பியும் நாக்கு தொங்க பண்ணி பின்னாடி வந்தியா? நீ ஏன் மேல இருக்கிற அக்கள் தான் வந்தேன்னு பார்த்தா என் தங்கச்சி மேல இருக்கிற அக்கள் தான் வந்தியா? இதுக்குதான் நாத்திகம் போலான்னு சொன்னியா? ஒன்றை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கே வக்கீல் இல்லை, இதில் வேறு இன்னொன்று வேறியா? ஏய் மாமா என்னடா அதுமாதிரி சொல்ற? மாமா தோணு உனக்கு தேவைடா? ஏமா அங்கிருந்து பஸ் ஃபேர் போட்டுன்னு தானே வரீங்க. ஆப்டால் 10 பைசாக்கு பட்டாணி வாங்கக்கூடாதா? அட இல்லையா, பொறிக்கல்ல இல்லையா, ஒரு அப்பளுப்பு வாங்கின்னு வந்தது சைடுச்சுன்னு ஆயிருக்குல்ல, வெறும் கையை வீசின்னு வரீங்களே, நியாயமா? அப்போ 9,000 மறந்துட்டியா? நான் எப்பப்பா வெறும் கை வீசிட்டு வந்திருக்கேன்? என் கையில ஒண்ணு இருக்கு, சொல்லு பாப்பா. என்ன கையை காட்டி கை உள்ள நாவ இருக்குது, எதனா கண்டுபிடி. இந்த கைக்குள்ள மாந்திரம் எதனா இருக்குமோ? அதான் வெறும் கைன்னு பார்த்துட்டுனா வேற என்ன இருக்க போகுது, இவன் தான் இருப்பான். யோ மாமா அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. அத்தை என் கையில யார் இருக்கிறாங்க சொல்லு பாப்போம். யார் இருப்பாங்க? என் பொண்ணு தான் இருப்பா. கரெக்டா சொன்னத்த. உன் பெரிய பொண்ணு இல்லை, உன் சின்ன பொண்ணு காலேஜ் போய்க்குது இல்லை, அதான். யோ மாமா மைண்ட் வாய்ஸ்ன்னு ஓப்பனா பேசினிக்கிறியா? அக்கா காதில் உயிர்த்தே பேய் ஓட்டிடும். ஆமா ஆமா, என் பொண்ணு மூஞ்சே கொஞ்சம் வாடி போய் தான் இருக்குது. நான் வரும்போதே பார்த்தேன். என்னம்மா வர வர இவருக்கு என் மேல பாசமே இல்லப்பா. ஏண்டி பாசம் இல்லாத 2 ஸ்கூல் போய்க்குதா? அதுனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்க. என்னம்மா ஏதோ ஆர்டர் கேட்டுன்றீங்க, எனக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க. இவன் ஒருத்தன் சொல்றதுல இருக்கிறான் பாரு, அதுக்கு 2 சண்டை போட்டு நடக்குது. பிரியாணி ஒண்ணுமா பிரியாணி? நீ உன் பிள்ளைய கண்ண மொழி எனக்கு வாரி குத்துறீங்க. உங்களுக்கு தான் தண்டத்துக்கு வண்டி எடுத்து கொடுத்தேன், 1,50,000 ரூபா கொடுத்து. உனக்கு வீடு கட்டி கொடுத்தேன், நீங்க என்ன செஞ்சீங்க? எனக்கு வீடு கட்டி விட்டு, வீடு பொல்லாத வீடு, காற்று வச்சா தூக்கின்னு போவோம். ஏய் காத்தச்சா இன்னைக்கு தூக்குண்டியே, நாளைக்கு மத்த ஏதாவது உன் பிள்ளைய
1.5 லட்சம் வேண்டி எடுத்துக்கலாம். எந்த மாதம் சம்பளம் கொடுத்துக்கிறான்? தண்டத்துக்கு போய் வந்துக்கிறேன். அந்த 1.5 லட்ச ரூபாய் வச்சுருந்தா ஊடே கட்டிக்கலாம். அட கேட்டு போயில எந்த காலத்துல இருக்கிற நீ 1.5 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு பேச மாட்டோம் கூட போட முடியாதுடா இந்த காலத்துல. ஏன்டா போட முடியாது? வண்டி விற்று காசை கொடுறா, உடனே போறணும் இல்லையா பாடுறா. நீ என்ன போடுவேன்னு எனக்கு தெரியும்யா. காசு கொடுத்தோடனே வாங்கி ஷாப்ல போய் குடிச்சிட்டு வந்துட்டு இங்க வந்து பதங்க எடுப்பேன். அதானே நடக்கும். ஏய் தம்பி, அப்பா அப்படிலாம் சொல்லாதடா. ஏன்க்கா இது கூட அசிங்கமா எதனா சொல்லிட்டா? யோ கல்யாணத்துக்கு பைக் எடுத்து கொடுனா 2500 ரூபா கொடுத்து ஒரு ஓட்டர் சைக்கிள் எடுத்து கொடுத்திய 1.5 லட்ச ரூபா வண்டி என்னென்ன பேசுது பத்தியா? தேவையா உனக்கு? யோ மாமா வண்டியா 2 நாள் கறி கஞ்சி ஆக்கி போட்டாங்களா துண்ணுமா போனமான்னு இருக்கணும். வண்டியை பத்திலாம் நீ பேசாதா? டேய் என்னடா மாமா துண்டுறத பற்றிலாம் பேசிக்கிற? நான் வந்தாங்கன்னா 2 நாளைக்கு இருந்துட்டு போகிறாங்க. ரொம்ப தலைக்குறவா பேசிக்கிற. நாங்கள் இருக்கும்போதே என் பொண்ணு என் மறுப்பு பேசி தலைக்குறவா. நீங்க 2 பேரும் செத்துருங்க, அதுக்கப்புறம் பேசுறேன். நாங்க சாவுவோம். டேய் உனக்கு தாண்டா அண்ணாடா ஆகி போட்டுக்கிறா. என்ன போய் சாவுறா? ஆமாயா உங்களுதே சாவு. என்ன சாவுறா? டேய் நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன், நீ என்ன சாவு போடுற? போடா டேய் போடா, நீ போடா என் வீட்டை விட்டு போடா. ஏங்க அங்க பாருங்க, எங்க அப்பா தம்பி சண்டை போடுறாங்க, போய் தடுங்க. அடியாவரே ஒரு கறி கஞ்சி சாப்பிடலாம் பார்த்தா எனக்கு அதையும் கருத்து விட்டானுங்க. வாடி வீட்டுக்கு போ. ஐயோ இவனுங்க பாடு சரி பாடாது. இந்த பொண்ணு வந்து ஒரு சோறு கொடுத்துள்ள இவனுங்க நான் இப்படி சண்டை போடுறானுங்களே. நீங்களே துணிங்களா. யோ நச்சுது போதும் வாயா, ஆக்கி வச்சது நம்ம துணுவோம். டேய் போயிட்டாங்களா? என் குழந்தை ஒரு சோறு கொடுத்துள்ளையா. நீங்க 2 பேரும் பண்ண கோலத்துல போயிட்டாங்களேயா. வாரம் வந்துடுறான் துண்டு போத்துக்க. நம்ம பட்னியா போத்தாக்குது. அதனால தனி இந்த ஐடியாவே போனாங்களா. இனிமேல் நம்ம சாப்பிடுவோம். ஏம்மா சும்மா நீல கண்ணீர் வெடிக்காத, வாமா இருக்கிறத போடுமா சாப்பிடுவோம். ப்ரோ இது மாதிரி காமெடி பார்க்கணும் தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானே சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன், அதான் தக்காளி. என் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். இங்க விட தக்காளி இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். என் பேரு நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க.